विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. அம்பாளுடைய நாமாக்கள்ல நிரஞ்சனா, நிர்லேபா, நிர்மலா இந்த நாமாக்கள் போன தரம் பார்த்தோம். அதுல உபாசகள் 3 விதமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம். முதல்ல ஆணவ மலம் மட்டும் இருக்கிறவா விஞ்ஞான கேவலாள்னு பேரு. ஆணவ மலமும் அதோடைய தேகத்தை ஆரம்பிக்க கூடியதான கார்மிக மலமும் இருக்கக்கூடியவாளுக்கு பிரளயாக்கலாள்னு பேரு. வேத புத்தியை உண்டு பண்ணக்கூடியதான மாயாக்கமலம், மாயிக மலம் அப்படிங்கிற ஒரு மலமும் இருக்கிறவா அவளுக்கு சக்கலாள்னு பேர். முதல்ல ஒரு மலம் மட்டும் இருக்கிறவா விஞ்ஞான கேவலாள், 2 மலங்கள் இருக்கிறவா பிரளயாக்களாள், அதே போல 3 மலங்களும் சேர்ந்து இருக்கிறவா சக்கலாள். சாதாரணமாக மனுஷாள்லாம் இந்த சக்கலால உள்ள சேர்ந்து இருக்க. சனக சனந்தனாதிகளோட பகவான் மனசுக்குள்ளேயே அவ தியானம் பண்ணும் பொழுது அந்த தியானத்துல அவளுக்கு வழியை காட்டி அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தார். ஆகையால் விஞ்ஞான கேவலால் அப்படி 4 அதற்கு பிறகு மற்றவர்கள் மகர்ஷிகளுக்கு அவளுக்கு பிரத்யட்சமாய் பகவானே நேரா வந்து பிரத்யட்சமாய் அவளுக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசித்து அவளை ஆட்கொண்டவர்கள் அவள் பிரளயாக்கலாள். மனுஷியாள் சாதாரணமான மனுஷியாளுக்கு குரு ரூபமாக வந்து குருவின் வாக்குல இருக்கக்கூடியதான சொல்லாக அமைஞ்சு அவளுக்கு ஆத்ம தத்துவத்தை இதயத்தில் கூறும்படி பண்ற. சோ இந்த சாதாரணமான மனுஷியாளுக்கு எப்படின்னா குரு சொல்றார், குரு ஏதோ படிச்சிருக்கார், ஆனா அவர் எப்படி பண்ணிட்டு இருக்கார், அந்த வித்யை அபியாசம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணிண்டு சர்வதா சர்வ காலமும் ததேக சித்தனா இருந்து மன்மனா பவமத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு அப்படின்னு இருந்து அதே வழியில இருக்கக்கூடியதான அவருடைய நாக்கு நுனியில பகவான் உட்கார்ந்துட்டு இருக்க. அவர் சொல்லக்கூடியதான சொல் வழியாக நம்ம காதல விழுந்து உள்ள போய் 3 விதமான மலங்களையும் நீக்கி அவளுக்கு தன் ஸ்வரூபம் தானே புரியும்படி அவ அனுகிரகம் பண்ற. இப்படி 3 விதமான மனுஷாலையும் சொல்லி அதுல நிர்லேபா எனக்கூடியதான நாமாவில ஒரு விதமான பூச்சு வேலையும் இல்ல, மாய்க்குமான சம்பந்தம் இல்லாதவர்கள், கர்ம சம்பந்த லேபம் இல்லாதவர்கள், கர்மண லேபம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னார். கர்ம சம்பந்தமான லேபம் ஏன் இல்ல, அம்பாளுக்கு கர்மா இல்ல, கர்மாக்களுக்கு அதீதமானவள், ஆகையால் அவளுக்கு லேபம் இல்ல. நமக்கெல்லாம் கர்ம சம்பந்த லேபம் இருக்க, ஏன்னா அதனாலத்தானே பிறந்திருக்கோம். லோகத்துல மனுஷியால் பிறவி எதனால வந்திருக்க, போன ஜன்மாவில பண்ணினா பிராரப்த கர்மாவுடைய மிச்சம் இருக்க, அதனால வந்திருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் பிறந்திருக்கிறத ஜன்மாந்தரத்துல அவனிடத்துல இருக்கக்கூடியதான சஞ்சித கர்மா பிராரப்த கர்மாவாக மாறி அந்த பிராரப்த கர்மாவுடைய ஒரு பகுதியினை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இப்பிறவையே எடுத்துக்கொண்டிருக்கான். ஆகையால் எல்லோருக்கும் மாயிக்க மலம் இருக்கு. அந்த மாயிக மலம் போகணும் அவளுக்கு. நமக்குள்ள இருக்கக்கூடியதான கர்மாக்கள்லாம் அழியணும். இந்த கர்மாக்கள் அழியறதுக்கு வழி என்ன, லேபம் இல்லாதனான அம்பாளை தியானம் பண்றது. இந்த அம்பாளை தியானம் பண்ணினா என்ன பண்ணிட்டு இருக்க அம்பாள், உங்க ஹிருதயத்துல சதா தத்பாவ பாவிதா அம்பாளையே நினைத்து கொண்டிருப்பதனால் அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த மனசுல பூந்துண்டு மனசுல ஞானத்தை வரும்படி பண்ற. அது இன்னைக்கு நாளைக்கு சொல்ல முடியுமா, இல்ல. ஒரு 10-15 வருஷம் உபாசனை பண்ணின பிறகு அவளுடைய மனசுல இருக்கக்கூடியதான மற்ற தோஷங்கள்லாம் நீங்கின பிறகு அவளுடைய இதயத்துல தேசாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகரா
மிருத்தியுக்தமாக இருக்கக்கூடியதான சம்சார கடல்ல இருந்து அவளை தூக்கி விடுகிறேன். எப்படி? அவளுக்குள்ள அந்த ஞான தீபத்தை ஏற்றி வச்சு, ஞான தீபேன பாஸ்வதா, ஒழிக்கக்கூடியதான ஞான தீபத்தை, அறிவொளியை ஏற்றி வச்சு அவளுக்கு அஜானத்தை போகும்படி பண்ணுகிறேன். எப்பொழுது அஜானம் போகிறதோ அஜானத்தினால் உண்டான கர்மாக்கள் எல்லாம் போயிடுறது. கர்மாக்கள் போயிடுத்துன்னா மறுபிறவி இல்லைன்னு சரீரம் கீழே விழுந்ததுமே அம்பாளோட ஐக்கியமாகிறான். அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை நிர்லேபாங்கிற நாமாவில நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு நிர்மலா அப்படிங்கிறது என்ன? மலம்னு சொன்ன முக்கியமான மலம் எது? ஆணவ மலம். ஆணவ மலத்து மேலதான் கார்மிக மலம், அதுக்கு மேல இருக்கக்கூடியது காயிக மலம். இந்த ஆணவ மலம்ங்கிறது இன்னர் ரிசஸ் மைண்ட்ல இருக்கு. நமக்கு தெரியாமலேயே நான் உயர்ந்தவன் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு. அத பார்க்கணும், கொஞ்சம் கவனிக்கணும். எப்படி உயர்ந்தவன்? பல ஆஸ்பெக்ட்ல வரலாம். நான் அழகா இருக்கேன்னு சில பேருக்கு இருக்கலாம், நான் பணக்காரன்னு சில பேர் இருக்கலாம், நான் நல்லா பேசுவேன்னு சில பேருக்கு இருக்கலாம், நான் நல்லா பாடுவேன்னு சில பேருக்கு இருக்கலாம், இல்ல நிறைய சக்தி என் நடத்துல இருக்குன்னு சில பேருக்கு இருக்கலாம். அவளுடைய அசாதாரணமான குணங்கள் சொல்ல முடியாது. எப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் இருந்தாலும் நான் ஜெயிச்சுட்டு வருவேன்னு சில பேருக்கு இருக்கலாம், ஒண்ணுமே இருக்காது இருக்கு. இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம். யார் என்ன பண்ண முடியும் என்ன அப்படின்னு கர்வத்தோடையும் சில பேருக்கு இதுதான் ஆணவமலம்னு பேர். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க என்னென்ன பண்றீங்களோ வாழ்க்கையில எல்லாம் அம்பாள் போட்ட பிச்சுன்னு என்ன இருக்கணும். நான் கண்ணால பாக்குறேன், காதால கேட்கிறேன், மூக்கால முகறேன், அல்லது ஒரு கையால எழுதுகிறேன்னு சொன்னா எப்பொழுதுமே அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால தான் வரும். அதே போல இந்த குருநாதருடைய அனுகிரகத்துலதான் இவன் தப்ரவிஷ்யமவாசமிமம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகிலசக்திதரஸ்வதாம்னு உள்ள பூந்துண்டு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காருங்கிற ஒரு எண்ணம் மனுஷாளுக்கு வரணும். இப்படிப்பட்டதான எண்ணம் வறுமையானால் அவ கர்வம் வராம, இந்த ஆணவமலம் கிட்ட வராம இருக்கணும். நமக்கு தெரியாம அப்படித்தான் எல்லாம் ஆட்டாட போதியாட்ட 100 தடவை நமஸ்காரம் பண்ண கைய வாய பொத்திட்டு அப்படியே நிற்பான். அது உள்ளூர் அகங்காரம். அதுக்கு யாரு பாத்துக்கிறது? அவனவனே அவனுக்கு பாத்துக்கணும். இன்னொருத்தர் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க முடியாது. நான் அகங்காரம் இல்லாம இருக்கேன்னா நிஜமா எனக்கு தெய்வ பக்தி இருக்கா இல்ல குரு பக்தி இருக்கான்னு அவனவனே அவன் பாத்துக்கணும். அந்த குரு பக்தி தெய்வ பக்தியானது அவருக்கு மேலும் மேலும் உயர்வை கொடுத்து கொண்டே இருக்கும். நம்ம இது ரெண்டு பண்ணிட்டோம் ஆயிடுத்துன்னு இல்ல, எப்பொழுதும் ஒரு கொடுத்துட்டே இருக்கும். அப்படிப்பட்டதான ஆணவ மலமும் இல்லாததான ஒரு நிலை அது நமக்கு வரணுங்கிறதுக்காக தான் நிர்மலா அப்படின்னு. நிர்மலா ஆணவமல அபாவவதி, ஆணவ மலம் இல்லாதவள். மலஹா ததாத்மா ததபாவவதி, அதனால அப்படி இல்லாதவள். அதனால என்ன விவகாரம்? எப்பொழுதுமே ஒரு விதமான மலமும் இல்லாதான ஒரு நிலையை அடையக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அதற்கு பிறகு முக்த ஜீவஸ்து லட்சியேவா, முக்த ஜீவன் இருக்கானே, ஞானம் வந்த பிறகு ஜீவன் முக்தன்னு சொல்றோமே அவனுக்கு மலம் இல்ல. காரண மலம் பிராரப்த கர்மா சிறிதளவுக்கு இருக்கும், அதான் சரீரம் நிக்கிறது. ஜீவன் முக்தனா இருக்கிறவனுக்கு ஞானம் வந்தாச்சு, சஞ்சித கர்மா போயிடுத்து, ஆகாமி கர்மா ஒட்டாது, நாளைக்கு பண்ணக்கூடியதான கர்மா இனிமேல எப்பொழுதும் ஒட்டாதவருக்கு பிராரப்த கர்மா 90% போயிடுது, கொஞ்சம் அப்படி நிக்கிறது. அந்த ஜீவன் முக்தனுக்கும் நிர்லேபா, வேற லேபம் இனிமேல கர்மா வராதோ இல்லையா. அதனாலதான் சூத்திரக்காரர் சொல்லும் பொழுது எப்படி அவன் அந்த ஸ்வரூபத்தை அறந்ததுமே அஸ்லேஷ விநாசௌ, மேல இருக்கக்கூடியதான கர்மாக்கள் ஒட்டாது, இனிமேல் அவன் பண்ணக்கூடியதான புண்ணிய பாப கர்மாக்கள் அவனை ஒட்டாது, முன்னால பண்ணினதான ஞானம் வருவதற்கு முன்னால பண்ணினதான கர்மாக்கள்லாம் அழிந்துவிடும். தததிகம உத்தர பூர்வாகையோ அஸ்லேஷ விநாசௌ தத்வியபதேசாத் அப்படிங்கிறார் பிரம்மசூத்திரத்துல. ஆகையால் இனிமேல இவைக்கு ஒட்டாது. அதனால அவர் எப்படி ஜீவன் முக்தனோ நிர்லேபந்தான், எந்த கர்மா பண்ணினாலும் அவருக்கு ஒட்டாது. அதனால முக்த ஜீவத்துவ லட்சியேவா நித்திய முக்தா இத்தியனேனவா தன்னிராசா. இங்க மட்டும் இல்ல, மேல நித்திய முக்தான்னு ஒரு நாமா சொல்ல போறேன். அந்த நாமாவிலையும் இந்த ஆணவ மலம் இல்லை கார்மிக மலம் இல்லைன்னு சொல்ல போறேன். இப்படி யத்வா
நித்திய சுச்சினா மாலின்ய பிரம ஆதாயகத்வாத் அவித்யைவ மலஹா. நித்தியமா நித்திய சுத்தா நித்திய புத்தா நிரவத்யா நிரந்தரா அப்படின்னு நித்திய சுத்தமான ஒரு ஸ்வரூபம். நம்ம ஆத்மா இருக்க அது எப்பொழுதும் சுத்தமானது, அதுல அழுக்கு ஒட்டாது. ஆகாசத்துக்கு அழுக்க ஒட்டுறதோ, ஆகாசம்னு ஸ்பேஸ், ஏதோ வானம் மேல இருக்குன்னு பாக்காதீங்க. ஆகாசம்னு சம்ஸ்கிருதத்துல சொன்னா ஸ்பேஸ்னு அர்த்தம். இந்த ரெண்டு செவருக்கு நடுவுல ஆகாசம் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒட்டுமோ? ஒண்ணும் ஒட்டாது. அதை நீங்க கத்தியால வெட்ட முடியாது. ஒரு செவர் வேணா நட்டத்தை எழுப்பலாமே தவிர அது ஆகாசத்தை கத்தியால வெட்ட முடியாது. அதுல ஒரு விதமான ஒரு வாசனையோ உருவமோ எதுவுமே ஒட்டாது அந்த ஆகாசத்துல. ஆகாசத்திலேயே ஒட்டாதுன்னு ஆகாசத்தை உண்டு பண்ணின அம்பாள் இடத்துல ஏதாவது லேப்பம் வருமா? ஒரு விதமான சம்பந்தமும் வராது. ஆய நித்திய சுச்சியா இருக்கிற அந்த ஆத்மாவில மனுஷியா பாருங்க, அந்த ஆத்மா தான் உங்க இடத்துல இருக்கு. இருந்தாலும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? எப்பொழுதுமே ஏதோ தோஷம் இருக்கா போலயே நம்ம நினைக்கிறோம். நான் குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன், என் உடம்பு சரியா இல்ல, ஏதோ கவலை இருக்கு மனசுல. மனசுல என்ன கவலை இருக்குன்னு அது சொல்ல மாட்டேங்கிறான். ஏதோ புடுங்கிறது சாருங்கிறான். அவன் என்ன பண்றது? உள்ளூர் மனசுல ஏதோ பண்ணிட்டு இருக்கு, என்னையா சொல்ல தெரியல. ஞாபகம் வச்சுக்கணும், மனுஷாளுடைய மனசுல எவ்வளவு அகாதமான துன்பம் இருக்குன்னு அவாவாளுக்குத்தான் தெரியும். அன்னன்னைக்கு தூங்கி மறந்து போயிடுறோம், மறுபடியும் ஞாபகம் வருது. அப்ப எப்போ ஒரு நாளைக்கு ஞாபகம் வருது, சின்ன வயசுல இப்படி இருக்கணும்னு நினைச்சேன், என்ன பண்ண சொல்றேன்? ஒண்ணுமே ஆகாது. ஒவ்வொருத்தருடைய மனுஷியாளுடைய ஒரு ஸ்வரூபமும் இன்னதுன்னு சொல்ல தெரியல. ஆனாலும் அதுக்கு மேல என்னை காப்பாத்துறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு, எனக்குரியதான பக்தி உங்களுக்கு இருக்குமையானால், எப்படிப்பட்டதான துன்பம் இருந்த போதிலும் என்னையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குமையானால், குரு தானா ஓடி வர வந்து அவருடைய கருணார்திர ஹிருதயத்தினால உங்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்லி நல்ல வழியை சொல்றார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த குரு சொன்ன வார்த்தையை மறந்து போயிட்டே இருப்போம். 90% மறந்து போயிடும். அது கூடாது. முக்கியமான என்ன வார்த்தை சொன்னாலும் அதை அனுஷ்டானம் பண்ணிட்டே இருந்தேன், க்ஷேமமா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விவகாரம் வந்ததுனால நித்திய சுச்சியா இருக்கக்கூடாது, எப்பொழுதும் சுத்தமா இருக்கிறது. சில பதார்த்தங்கள் எவர் பியூர், எப்படி கங்கா ஜலம், அது சுத்தமான பதார்த்தம்னு வச்சுட்டு இருக்கோம். ஹிமவத் பர்வதம், அது ஒரு தோஷமும் வராது. அந்த ஹிமாலய பர்வதத்துல அந்த பனி இருக்கு பார்த்தல, அந்த பனி கரைஞ்சுட்டே இருக்கு, புதுசா புதுசா வேற பனி வந்துட்டே இருக்கு, நித்திய சுத்தம் அப்படின்னு சொல்ற. அதே போல பசும் பால் நித்திய சுத்தம். இப்படி சில பதார்த்தங்களுக்கெல்லாம் நித்திய சுத்தம்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரியே நித்திய சுத்தமா இருக்கக்கூடியதான இந்த ஆத்மஸ்வரூபத்துல ஒரு விதமான தோஷமும் வராது. ஆனா தோஷம் இருக்குன்னு கருதுவது எதனால அப்படின்னா அஜ்ஞானத்தினால, தெரியாத்தனத்தினால நாம் இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த அவித்யங்கிறது அம்பாளுடைய அனுகிரகத்தினால போயிடுறது. அமாலின்ய பிரம ஆதாயகத்வாது அவித்யைவ மலஹா. இங்க அவித்யாத்தான் மலம், அறியாத்தனம் தான் மலம். மனுஷியாளுக்கு என்ன, அறியாத்தனத்தினால எதோ பண்ணிட்டு இருக்கா. எது நல்ல வழியோ, எது வேதம் சொல்றதோ, எது பெரியோர்கள் அனுஷ்டானம் பண்றாளோ அதை விட்டு விட்டு வேற விதமா போறோம். பாருங்க, வஸ்திர தாரணத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம எப்படி மாறி போயிட்டோம், கம்ப்ளீட்டா மாறி போயிட்டுமே. அது சொல்றதுக்கு வழி மனுஷால் இல்ல. அதே போலயே முகத்துல விபூதியோ நாமமோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கணும். ஸ்திரீகளா இருந்தா குங்குமம் வச்சுக்கணும். அது வெச்சுக்கிறதுக்கு வெக்கப்படுறான் எல்லாரும். அது எதற்காக சொல்றது, எதற்காக இருக்குன்னு ஞாபகம் இல்லை. அந்த குங்குமம் அந்த இடத்துல இருக்குமே, ஏன்னா 2 புருவங்களுக்கு நடுவுல குங்குமம் வச்சுட்டோம்னா அந்த இடத்துல யோக தாரணம்னு பேர். 2 புருவங்களும் அங்க வரணும். அந்த முத்திரைக்கு கேசரி முத்ரான்னு சொல்லிருக்கு. அந்த 2 குங்குமம் சேர்ற இடத்துல கண்ணை அப்படியே தியானம் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மனுஷன் தினந்தோறும் ட்ரை பண்ணினானே, ஏன்னா அதுக்கப்புறம் மனசு சாந்தி அடையும். இப்படி கேசரி திக்சரி பூச்சரி அப்படின்னு மேல போய் சொல்ல போறோம். திக்கு முழுக்க சரிக்கிறது, ஆகாசத்துல சரிக்கிறது அப்படிங்கிறது அத்தனை சக்தியும் உங்களுக்கு வருது. அப்படிப்பட்டதான ஒரு சூப்பம் நம்ம வரணுங்கிறதுக்காக வச்சுட்டு இருக்கோம். ஆனா 4 நாள் என்ன பண்ணிட்டா எல்லாத்தையும் மறந்து விடும். ஒவ்வொரு தேசத்திலையும் ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்கு. நம்ம தேசத்தில் இருக்கக்கூடியதான சம்பிரதாயம் தன்னை தான் அடைவதற்காக செய்யப்பட்டது. மற்ற தேசங்களுடைய சம்பிரதாயமானால் அது வேற. அவளுடைய கல்ச்சர், அவளுடைய நாகரிகத்தை, அவைகள்லாம் வேறு.
நம்ம நாகரிகத்தை நம்ம கல்ச்சர் வேணும். இருக்கிறதோட சந்தோஷம் பண்ணுங்கிறது நம்ம பூமியில. அவளுக்கு அதிகமாக மேலும் மேலும் முன்னுக்கு வரணும், மேலுக்கு மேலும் காசு சம்பாதிக்கணுங்கிற அபிப்பிராயத்துல இருக்கிறவ அவ. ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்துல ஒரு வித அவித்யா மலத்தை அடியோட நீக்கி உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம். ஆகையால் அம்பாளுக்கு நிர்மலா. ரைட். அதுக்கப்புறம் நித்யா. அடுத்த நாம நித்யா. இந்த நித்யான்னா என்னது? நித்யான்னா சாஸ்வதமானவள், எப்பொழுதும் இருக்கக்கூடியது. லோகத்துல பாருங்க, எந்த பதார்த்தமா இருந்தாலும் அவைகள் நித்தியமா காணப்படுகிறதே தவிர எல்லாம் அனித்தியமா இருக்கு. எதுவும் நித்தியம் இல்ல. ஆனா நம்ம சிலதை நித்தியம்னு வச்சுட்டு இருக்கோம். முதல்ல என்ன பண்ண, ஒரு வீடை வாங்கி விடணும். ஏண்டா அது நித்தியமா சாஸ்வதமா இருக்கணும், தங்க இடம் இருக்கணுமோ இல்லையோ அப்படிங்கிறான். இதை பிக்சட் அசெட்னு சொல்லிட்டு இருக்கான். பேலன்ஸ் ஷீட் போடுறப்ப பிளான்ட் அண்ட் மிஷினரி முதல்ல போடுவான், பில்டிங்ஸ் போடுவான். அதெல்லாம் பிக்சட் அசெட்டா என்னைக்கோ போயிடுது. பேங்க்லயே அன்பிக்சட் அசெட்ங்கிறான், டிபாசிட் அன்பிக்சட் டிபாசிட்ங்கிறான். அப்ப என்னாச்சு, ஒரு காலத்துல எதை நாம சாஸ்வதம்னு நினைச்சோமோ எல்லாமே அசாஸ்வதமாயிடுது. உண்மை அதுதான். நாம் என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம், பணம் இருந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாம், பொருள் இருந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாம். எல்லாம் ஓரளவுக்கு தான். நிஜமான உங்களை இருக்கிறது தாசம்பவி ஸ்புரத்துகாபி மமப்பியவஸ்தா எஸ்யாம் குரு சரண பங்கஜமேவ லட்சியம் அப்படின்னு அந்த சிவனுடைய பதங்கள் அதை மறக்காம நீங்க இருந்தடையானால் அது போரும். இவைகள்லாம் போரும் போகும், வரும் வரும் போகும், அவ்வளவுதான். நீச்சையில் கத்தி பறிச்சதா சக்கரனே மிக்ரமேனா. சிலதெல்லாம் கீழே இருக்கும், மேல போகும், மேல போகும், வந்துட்டே இருக்கும், அவ்வளவுதான். அதனால இது ஒன்னும் பெரிய வசதியா கருதப்படாது. ஆனா சிலதெல்லாம் நம்ம வரணும்னு காப்பாற்றணும், அது தர்மசாஸ்திரம் சொல்றது. ஆனா அதுவே வாழ்க்கைங்கிற ஒரு எண்ணம் இருக்கப்படாது. ஆனா நித்தியமானது என்ன வாழ்க்கையில அப்படின்னா, வாழ்க்கையில நித்தியம் பகவத் பக்தி, வாழ்க்கையில் நித்தியம் மனசு சாந்தி. எவ்வளவு காசு இருக்கட்டும், என்ன லாபம் மனசுல சாந்தி இல்லைன்னு. நம்ம வீடுங்கிற ஹவுஸ் ஹோம் அப்படின்னு ரெண்டு வித்தியாசம் சொல்றோம் வீட்டுல. இங்கிலீஷ்ல ஹவுஸ்னா என்னன்னா வீடு இருக்கிற இடம், ஹோம்னா என்னன்னா மனசாந்தியோட இருக்கிற இடம். அதனாலதான் ஸ்திரீகளுக்கு இப்ப எல்லாம் ஹோம் மேக்கருங்கிறான். முன்னால ஹவுஸ் வைஃப்னு வச்சுட்டு இருந்தாலாம். இப்ப வீடை வைக்கிறது பிரயோஜனம் இல்லை. வீட்டுக்கு வந்ததுமே சண்டை போட்டு எங்களாகும். வீட்டுக்குள்ள இருந்தா மனசுக்கு நிம்மதி இருக்கணும். ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து ஆத்துக்கு வந்ததுமே ஆபாடான்னு படுத்துக்கணும். அந்த மனசுல ஒரு சாந்தி நிம்மதி எல்லாத்தையும் மறந்துட்டு வரணும். அது கோவில்ல இருந்தது. அதுக்காகத்தான் கோவில்ல போகும்பொழுது பெரிய கல்லை தாண்டி போகணும்னு சொல்லுவா. பெரிய படிக்கட்டு வச்சிருப்பா. உங்க மனக்கவலையில இங்க நிறுத்திட்டு உள்ள தாண்டி வாங்க. அங்க உள்ள பரமாத்மாவை தவிர ஒருத்தரையும் நினைக்க விடாது. அதே போலயே உங்க ஆத்துக்கு முன்னால மாவில தோரணம் இருக்கணும். இப்ப தோரணங்கள்லாம் கட்டுறதே இல்லைன்னு, பண்டிகை அன்னைக்கு கூட கட்டுறது இல்ல, மற்ற நாள் விடுங்க. எதுக்காக அந்த மாவில தோரணத்தை கட்டுறோம்? ஏன்னா அந்த மனசை துன்புறுத்தக்கூடியதான எண்ணங்கள் இருக்கிறவா வறுமையான அதை அங்கே நிறுத்தி விடுமா. அந்த மாவிலுக்கு அந்த ஒரு சுபாவம் இருக்குன்னு சொல்ற. எந்தெந்த மரத்துக்கு என்னென்ன சுபாவம், எந்த இலைக்கு என்ன சுபாவம் நமக்கு தெரியாது. சித்தர்கள் பாடல்ல இருக்கலாம். அவ பாருங்க பாடிட்டு போயிட்டு இருக்கா, நமக்கு ஒண்ணும் தெரியல விவகாரங்கள். வேதத்துல இருக்க அதான் ஆம்ர வனம் ஏகாம்ர நாதர் அப்படின்னு சொல்றோமோ இல்லையா. அந்த ஆம்ரம் மாமரத்துக்கு என்ன விசேஷமா சொல்லியிருக்கார். அம்பாள் ரொம்ப கவலையோட இருந்தாலாம் ஒரு காலத்துல. ஏன், பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, திறந்து வரமாட்டேங்கிறாரு. வேற ஒண்ணும் இல்ல, அம்பாளுக்கு வர என்ன தகவலுது, இந்த பரமேஸ்வரன் ஆகாரம் சாப்பிட மாட்டேங்கிறார், வேற ஒண்ணும் பண்ண மாட்டேங்க. ஏகாகிரமா தபஸ் பண்ணிட்டே இருக்க. என்ன பண்றது, தப்போனிதியா இருக்கலாம். ஆனா தபஸே இதுவா இருந்தா லௌகிக விவகாரங்கள் நடக்க வேண்டாமா, உலகத்துல இருக்கக்கூடியதான ஜனங்கள் சௌக்கியமா இருக்க வேண்டாமான்னு கவலைப்பட்டாளா. அப்பொழுது அந்த மாமரத்தடியில உட்கார்ந்து தபஸ் பண்ணாலாம். எல்லா விதமான துன்பமும் போச்சு, பரமேஸ்வரன் வந்துட்டார்னு காஞ்சிபுரம் சரித்திரத்துல சொல்றது. ஆகையால் அங்க ஏகாம்பரநாதர் அப்படி சொல்றதுக்காக இப்படி சில பதார்த்தங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த மாவில தோரணம் எதற்காக கட்டிட்டு இருக்க, இப்படி மனசாந்தி இருக்கணும். வீட்டுக்குள்ள வந்ததுமே அந்த வீட்டுல ஒரு மனுஷனுக்கு வந்தவா எல்லோருக்கும் சாந்தமான ஒரு சித்தம் வரணும் அப்படின்னு சொல்ற. அது மாதிரி பிளாஸ்டிக்ல கட்டுங்க, வெள்ளியில கட்டுங்க, யாராவது எடுத்துட்டு போட்டு நான் வேண்டாம் நான் சொன்னேன். மாவிளக்கு தான் இருக்கு, மாவில போன்றதான பதார்த்தங்களுக்கு இல்ல, மாயிலக்குத்தான் இருக்கு அது விவகாரம். அப்படி அதான் விவகாரம் என்ன, எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ல வந்து என்ன,
அப்படிப்பட்டதான நித்தியமான ஒரு ஸ்வரூபம் எது? வீட்டில இருந்தா மனசாந்தி நித்தியம். மனசாந்தி வழக்கப்பட்டு போயிடுது. ஏனால் உங்களுக்கு எப்படிப்பட்டதான நிலையில இருந்தாலும் அந்த மனசாந்தி உங்களை விட்டு போகாது. ஆகையால் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ருச்சி கண்ட பூனைன்னு சொல்ற பார்த்தீங்களா, அது ஒரு தரம் பார்த்துருதுன்னா அந்த மனசு இது மேல எங்கேயும் அசைய. எப்படிப்பட்டதான துன்பம் இருந்தாலும் எனக்கு சேர்ந்தது இல்லையேன்னு பழக தெரிஞ்சுக்குமா. அந்த ஸ்வரூபம் நமக்கு வரணும். அப்படி ஒரு பதார்த்தம் எது? அந்த நித்தியமான சாஸ்வதமான அந்த கருணை, தெய்வத்தினுடைய கருணை. அதுதான் நிஜமான நித்தியமான ஒரு ஸ்வரூபம். மற்ற பதார்த்தங்கள் நித்தியம் இல்லை. உலகம் முழுக்க நித்திய அனித்திய வஸ்து விவேகம் முதல்ல வேணும். நித்தியமானது ஆத்ம தத்துவம், அனித்தியமான பதார்த்தங்கள் மற்றவைகள் எல்லாம். இந்த ரெண்டுலையும் அனித்தியத்தை விட்டு நித்தியத்தை நாடணும் எனக்கூடியதான நிச்சயமான ஒரு எண்ணம் வேணும். அதுதான் விவேகம்னு சொல்றது. நித்திய அனித்திய வஸ்து விவேகம். இதான் வேதாந்தங்களுக்கு முதல்ல 4 குவாலிபிகேஷன்ல முதல் குவாலிபிகேஷன் இதுதான். பரமாத்மா ஒண்ணுதான் நித்தியம் சத்தியம், மற்றவைகள்லாம் அனித்தியம் அழியக்கூடியது ஒரு நாள். அதனால இல்லைன்னு சொல்லல, இருக்கு, அழியக்கூடியது. ஒரு நாளைக்கு அதை நம்மளை விட்டு போயிடும். அன்னைக்கு நாம் கவலைப்படப்படாது. இது அழியும் எனக்கூடியதான எண்ணத்துல இருந்துட்டு அதை உபயோகப்படுத்துங்க. உலகத்தை உபயோகப்படுத்த வேண்டாம்னு யாரும் சொல்லல. ஆனா அது நித்தியம் எனக்கூடியதான பிடிவாதம் வேண்டாம். ஆனா நிச்சயமாக உங்களுக்கு அந்த பிடிவாதம் இருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியுங்கிறல. கடையில போய் ஒரு பொருள் வாங்கினதுமே சார் இதுக்கு எத்தனை வருஷம் கேரண்டின்னு கேட்கிறேன். வேற பெரிய ஒரு 10,000 ரூபாய் பொருள் கூட இல்ல, சாதாரணமா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்னா எத்தனை வருஷம் இருக்கும், குக்கர் வாங்கினா எத்தனை வருஷம் இருக்கும், அது என்ன இருக்கு போலாமே, இப்ப என்னச்சு இருந்தும் உபயோகப்படு. அந்த எண்ணம் இல்லை நமக்கு. எந்த பொருள் வாங்கினாலும் எந்த பொருள் நாம கைப்பற்றினாலும் அது நிச்சயமா இருக்கணும், சாஸ்வதமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் மனுஷியாளுக்கு இருக்கு. அந்த எண்ணமானது எப்ப அதை மாறி போறதோ மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்கிறது. முதல்ல நம்ம யோஜனை பற்றி பார்க்கணும். என் மனசுக்கு துன்பம் எதனால வருகிறதுன்னு யோஜனை. இதான் வேதாந்தம் சொல்றது. இப்ப விவகாரம் என்ன, எதனால துன்பம் வருதுன்னு யோஜனை பண்ணி பாருங்க. அதுல பழகுங்க, பத்திரமா இருந்துட்டு பழகுங்க அப்படிங்கிறது. ஆகையால் நித்யாங்கிறது என்ன? சாஸ்வதமான ஒரு பதார்த்தம், ஆத்மஸ்வரூபம். இந்த நித்திய சொல்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், அம்பாளுடைய சக்திய 16 பிரிச்சிருக்கோம். இந்த பிரம்ம சக்திய 16 பிரிச்சிருக்கோம். திருஷ்டா தர்சதா அப்படின்னு வேதங்கள்ல கிருஷ்ண யஜுர்வேதத்துல இத பத்தி விசேஷமாக சொல்லி இருக்க. அந்த 16 சக்திகள் இருக்க, அது அப்படியே அம்பாளுக்கு நித்யா ஷோடசிகா ரூபா அப்படின்னு 16 நித்யா வடிவமா சொல்லியிருக்கோம். பிரதிபன்முக்கிய ராகாந்த திதி மண்டல பூஜிதா. பிரதிபத்துன்னு பிரதம, அங்க தெலுங்குல பாட்யமின்னு சொல்வா, தமிழ்ல பிரதமன்னு சொல்றோம். இந்த பிரதமையில இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் 15 நித்தியங்களா. 1 2 3 தானே. பிரதமன 1, பௌர்ணமினா 15. அந்த இந்த 15க்கும் சாதாரணமாக ஒரு அனுசியூதமாக ஒரு நித்தியம் இருக்க, அதுக்கு மகா நித்தியான்னு சொல்வோம். இப்ப உங்க கையில வளை இருக்க, மோதிரம் இருக்க, செங்கில் இருக்க, எல்லாமும் தங்கத்தினால செய்யப்படும். தங்கம் எங்க இருக்குன்னு கேட்டான்னு சொல்வேன், எல்லாத்துலயும் இருக்கோ இல்லையா? அதே மாதிரி எல்லாத்துலயும் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் சக்தி. கண்ணுல பார்க்கும் திறமை, காதுல கேட்கும் திறமை, மூக்குல முகரும் திறமை, காலில் நடக்கும் திறமை இருக்க. ஆனா எல்லா திறமையும் சேர்ந்து உள்ள பிராண ரூபமாக ஒண்ணு இருக்க. அந்த பிராணம் இதோட சம்பந்தப்பட்டாதான் இது வேலை செய்யறது. அதே மாதிரியே 15 நித்தியர்களுக்கு, நித்யா தேவிகளுக்கும் 15 சக்திகள். இந்த சக்திகளுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் தாதா கலா, தாதாரிணி கலா. அதுக்குதான் மகாநித்யான்னு சொல்லுவோம். இப்ப பூஜை பண்ணும் பொழுது 15 சுவாசினிகளை உட்கார வச்சு, நடுவுல ஒரு சுவாசினியை வச்சு இப்படி ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்க. இது இங்க மட்டும் இல்ல, எல்லா தந்திரத்திலையும் இருக்க. கிருஷ்ணனை ராசலீலையை பாடும் பொழுது இந்த ராதா கல்யாணம் பண்ணுவா பார்த்தேல, அப்ப 15 தம்பதிகள் இருப்பா. இருந்துட்டு நடுவுல ஒரு தீபம் தான் இருக்க. நடுவுல அங்க ஜோதிஸ்வரூபம் தனியாக ஒருத்தர் யாரும் இருக்க வைக்கிறது இல்ல. ஜோதிஸ்வரூபத்தை வச்சு 15 தம்பதிகளை வச்சு அங்கனாம் அங்கனாமந்தரே மாதவம் 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 சாந்தரே நாங்கனா இத்தமா கல்பிதோ சங்கதோ அப்படின்னு அவ ராசலீலைய தியானமா பண்ணிட்டு இருப்பா. இப்படி எல்லாம் விவகாரங்கள்லாம் இந்த கோலாட்டம் போடுறது. இப்படி கோலாட்டம், கோல்னா கம்பு, அதை வச்சுட்டு ஆடிட்டு இருக்கா.
அது ஒவ்வொரு சத்தமும் பண்ணும் பொழுது அந்த ராமநாமாவை சொல்லணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லணும். அதுக்குதான் கோலாட்டம்னு பேர். ஏதோ என்ன கோலாட்டம்னு ஏதோ விளையாட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றும் ராமநாமாவை சொல்லணுமா அப்பா. அது மாதிரி பண்ணிட்டு அப்பா அதுலயும் இருக்கு. இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல இது எல்லா உபாசனையிலையும் இருக்கு. அம்பாளுடைய உபாசனையில மட்டும் இல்ல, கிருஷ்ணோபாசனத்திலையும் இருக்கு, ராமோபாசனத்திலையும் இருக்கு, வாமனோபாசனத்திலையும் இருக்கு. இவைகள்லாம் தந்திரங்கள்ல விசேஷமா சொல்லியிருக்க. ஆனா அனுஷ்டானங்கள்ல இப்ப குறைஞ்சு போயிட்டு இருக்க. இப்படிப்பட்டதான 10-15 நிச்சயங்கள் இருக்க. 15 நிச்சயங்கள். இந்த நிச்சயங்களை பத்தி நாம முன்னால் ஒரு நாமாவை பார்த்து விட்டோம். இப்ப மறந்து போயிருக்கோம். சொல்லப்படாது. ஏன்னா நம்ம மறக்காம அப்படியே ஞாபகம் வச்சுட்டு இருந்தா போர் அடிக்குமோ இல்லையோ. சொன்னதையே சொல்றாருன்னு நீங்க நினைப்பீங்களோ இல்லையோ. மறக்கிறது நியாயம்தான். ஒரு நாமாவில இந்த நித்யா தேவிகளை பத்தி சொல்லியிருக்கேன். நித்யா பராக்கிரமா டோப நிரீட்சண சமுத்சுகா அப்படின்னு 15 நிச்சயங்களும் பண்டாசுரனுடைய 15 சேனாதிபதிகளை கொண்டாடாம். அவ கொல்ல தீர பார்த்துட்டு இங்க சாட்சிணை விஜயதே தவ மொத்தேக அப்படின்னு சாட்சி ஸ்வரூபமா அம்பாள் இருக்கா நடுவுல. இந்த நித்யா தேவிகள்லாம் அத்தனை சைனாதிபதிகளும் ஒரே சமயத்துல யுத்தத்துக்கு வந்துவிட்டாங்க. பண்டாசுரனுடைய சைனாதிபதிகள் 15 பேர்களும் சேர்ந்து யுத்தத்துக்கு வரும் பொழுது அம்பாள் என்ன பண்ணினா 15 நிச்சயங்களை தயார் பண்ணி அந்த நிச்சயங்கள்னால யுத்தம் பண்ண வச்சாளா. அந்த நிச்சயங்கள்லாம் யுத்தம் பண்ணினது பார்த்து சந்தோஷப்பட்டாளா. ஆகையால் அந்த ஸ்வரூபத்துக்கு நித்யா பராக்கிரமாட்டோப நிரீட்சண சமுத்சுகான்னு சொன்னோம். அப்படின்னா அது அங்கே இன்னைக்கோ நடந்த கதை இல்ல. இப்பொழுது நமக்குள்ள மனசு ஏதோ ஒண்ணு நினைக்கிறது, ஒண்ணு பண்றது, இன்னொரு தீர்மானம் பண்றது, ஒரு காரியத்தை பண்ணினா அது ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இது போல மனசுக்கு வரக்கூடிய பல சந்தோஷங்களையும் பல விஷயங்களையும் பார்த்து உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா இவைகளுக்கெல்லாம் சந்தோஷப்படுறியா, க்ஷேமமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் விருத்தி வரும் பொழுது, நம்ம எதிர்பாராத விஷயங்கள் வரும் பொழுது ஒரு சந்தோஷம் உள்ள வருது பார்த்தீங்களா, இது அம்பாளுடைய அனுகிரகம். இதுதான் நித்யா பராக்கிரமாட்டோப நிரீட்சண சமுத்சுகா அப்படின்னு வருது. அப்படிப்பட்டதான நிச்சயங்கள்ல ஒரு 10 நிச்சயங்களை விசேஷமாக இங்கே எடுத்திருக்கோம். இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல எல்லா நிச்சயம் எடுக்கல, 10 நிச்சயங்களை எடுத்திருக்கோம். அந்தந்த நாமா வரும் பொழுது சொல்லுவேன் என்னென்ன நிச்சயங்களை எடுத்திருக்கோம் அப்படின்னு. அந்த 10 நிச்சயங்களுடைய நாமாக்களை அம்பாள் என்ன பண்ணிருக்க, என்னமாவா இருக்கணும், ஜுவாலாமாலினி இப்படிப்பட்ட நிச்சயங்கள்லாம் எடுத்துட்டு இருக்கோம் நம்ம. அவன் மீதி நிச்சயங்கள்லாம் வேண்டாமா அம்பாளுக்குன்னு சொல்லப்படாது. ஏன்னா அந்த நாமா இன்னொரு நாமாவோட சேர்ந்து இருக்கு. ஆகையால் அந்த நாமாக்கள்ல அதோட சேர்ந்து இருக்குங்கிறதுக்காக 10 நாமாக்கள் தனியா இருக்கு. இது ஒரு ரிசர்ச். லலிதா சஹஸ்ரநாமத்தை படித்து எத்தனை நிச்சயங்கள் இருக்கு, எந்தெந்த நாமாக்கள் இருக்கு, எத்தனை நிச்சயங்களை எடுக்கல, கம்பேரா எடுக்கல, ஏன் எடுக்கல, இப்படி எல்லாம் அப்படி விசேஷமாக அந்த எடுத்த நிச்சயங்கள்ல நித்யான்னு சார், நித்யான்னு ஒருத்தர் பேரு சார் விவகாரம். அந்த 10 நிச்சயங்கள்ல 15 நிச்சயங்கள்ல நித்யான்னு பேர். ஒருத்தருக்கு அப்படி ஒரு பேரு. என்ன விவகாரம், இப்ப எல்லாம் பேர் வச்சுக்கிற பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ரீய மாட்டிடுற. மாதா ஸ்ரீ, அம்பா ஸ்ரீ அப்படின்னு. எதுக்காக ஸ்ரீ பார்த்தணும்? ஒருத்தர் தெலுங்கு ஆந்திர தேசத்துல ராமமூர்த்தின்னு வச்சுட்டா போறாங்க, ஸ்ரீராமமூர்த்தின்னு வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு முன்னால ஸ்ரீராமமூர்த்தி. என்னையா ராமமூர்த்தின்னு பேர் வச்சுக்க கூடாதோ, அவர் ஸ்ரீராமமூர்த்தின்னு வச்சுட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வெறுமனையே சாஸ்திரின்னே பேர் வச்சுட்டு இருக்காரு. அவர் பேரே சாஸ்திரி, அவர் சாஸ்திரம் வாச்சார். இப்ப என்ன சொல்றது, சாஸ்திரின்னு வச்சுக்கணுமா? இப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னே சில பேர் இருக்க விவகாரம் முழுக்க. அதே போல இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லாத்துக்கும் ஸ்ரீன்னு சேர்த்துக்கிறோம். பேர்ல சேர்த்துக்கலாமா, சேர்த்துக்கூட. ஜெயலட்சுமின்னு பேரு ஜெயஸ்ரீன்னு மாத்தி விட்டா. ஏன் சுவாமி எப்படி வச்சிருக்கேன்? அது என்னமோ ஸ்ரீ முன்னால வச்சுக்கூடாதோ, பின்னால வேற வச்சுக்கிறான். இல்ல சாஸ்திரம் சொல்லியிருக்கா இல்லையா? எங்கேயும் சொல்லல. 2 அக்ஷரம் 3 அக்ஷரம் 4 அக்ஷரம் இந்த நாமகரணம் பண்ணும் பொழுது ஸ்ரீகளுடைய பேர் இப்படித்தான் இருக்கணும், நதியினுடைய பேர் இருக்கப்படாது, அதே போல மலையினுடைய பேர் இருக்கப்படாது, இப்படியெல்லாம் தர்மசாஸ்திரத்துல விசேஷமா சொல்லியிருக்க. ஆனா இந்த இடத்துல நித்யாங்கிறதே அம்பாளுடைய பேர். விவகாரம் என்ன, நித்யா. இந்த நித்யாதித்யனுடைய ஒரு ஸ்வரூபம் இருக்க பார்த்தா, இந்த ஸ்வரூபம் என்ன சொல்றது அப்படின்னு பாக்கணும். நம்ம சரீரத்துக்குள்ள மூலாதாரத்துல இருந்து பிரம்மரந்திரம் பர்யந்தம் சில இடங்கள் இருக்கா. அந்தந்த இடங்கள்ல ஒவ்வொரு சக்கரம் இருக்கு. மூலாதாரத்துல 4 இதழ் சக்கரம் இருக்கா.
மேல சுவாதிஷ்டானம், அங்கிருந்து 2 அங்குலத்துக்கு மேல இருக்கக்கூடியதுல சுவாதிஷ்டானத்துல 6 இதழ் தாமரை இருக்கு. நாதியில இருக்கும் பொழுது அங்கே 10 இதழ் தாமரை இருக்கு. அதுக்கு மேல இதயத்துல வரும் பொழுது 12 இதழ் தாமரை. விசுத்தி சக்கரம் அங்கே 16 இதழ் தாமரை. அதே போல உங்களுடைய 2 புருவங்களுக்கு நடுவுல 2 இதழ் தாமரை இருக்கு. இப்படின்னு சக்கரங்கள் இருக்கா. இந்த இடத்தெல்லாம் என்ன இருக்குன்னா டாக்கினி, காக்கினி, லாக்கினி, ராக்கினி, சாக்கினி, ஆக்கினி அப்படிங்கிற யோகினிகள் அங்க இருக்க. இந்த யோகினிகள்லாம் சேர்ந்து ஹாசா காலா ராடான்னு வரும் இவைகளுடைய ஒரு ஆர்டர்ல. இதோட அந்த பாலா மந்திரத்தை சேர்த்து நித்யா மந்திரம் அமைஞ்சிருக்கு. இந்த நித்யான்னு என்ன அர்த்தம்? இந்த 6 சக்கரங்கள்லயும் 6 யோகினிகள்னாலையும் வழிபடக்கூடியதான சைத்தன்ய ஸ்வரூபம், சுஷும்னா நாடியில நடுவுல இருக்கக்கூடியதான ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றதுக்காக நித்யா நித்யா. ஆகையா நித்யா நித்யாங்கிற மந்திரத்தை நம்ம ஆலோசனை பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஸ்வரூபம். ஆகையால் நீங்க நித்தியமா சாஸ்வதமாக ஆனந்தமாக இந்த சரீரத்துல இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நித்யா நித்யான்னு சொல்லியிருக்கு. அப்படி விசேஷம், அது விசேஷமான நித்யாஸ்வரூபம். அப்படியாவும் இருக்கலாம். நித்யா காலத்திரையேபி அபாத்தியா, முக்காலத்திலையும் அழியாதது. தேனா இப்படி சொன்னதுனாலேயே கணிக விஜானமேவ ஆத்மா இது ஔத்பாதிக வாக்கிய நிராசா. இந்த ஆத்மா என்னதுன்னு விசாரம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல ஆத்மா என்கிறது அறிவுத்தான் அப்படின்னு சொன்னான் பௌத்தன். அறிவுத்தானா இல்லையான்னு சொல்றதுக்கு அவன் ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசல. ஞாபகம், சாஸ்திரக்காரால் எழுப்பவே எப்ப பேசினாலும் அதுல ஒரு உபபத்தி இருக்கணும், ஒரு யுக்தி இருக்கணும். நான் முழித்து கொண்டிருக்கும் பொழுது பல பொருள்களை பார்க்கிறேன், தூங்க போறேன், தூங்கினதுமே ஒரு ஸ்வப்னம் வருது. ஸ்வப்னத்துல யானை, ஒட்டக, குதிரை ஏதேதோ பாக்குறேன். திடீர்னு ஒருத்தர் சொன்னார், இது காலமான எங்க அப்பா ஸ்வப்னத்துல வந்தார் சார். உயிரோட இருக்கிறத இது பண்ணார், போன பிறகு இது பண்ணாருங்கிறல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏதோ வந்தார், இவருக்கு பயம் வந்துருச்சு. என்ன ஆச்சுன்னு, சார் அவர் சொப்னத்துல வந்தார், என்னாச்சுன்னு அவர் என்ன கூப்பிடுறாரான்னு கூப்பிட்டா வந்தாரு. வந்தா என்ன ஆயிடுச்சுன்னு, சார் காலமானவா சொப்னத்துல வந்தா நம்மள கூப்பிடுறாருன்னு நினைப்போன்னு. ஞாபகம் வச்சுக்கணும், சொப்ன சாஸ்திரம் வேறு, இது வேறு. சொப்னத்துல காலமானவா வந்தா நமக்கு தீர்காயுஷ். அதனால விவகாரம் என்னன்னு, ஒருத்தனே காலமாயிட்டா போல, இவனையே காலமாயிட்டா 4 பேர் தூக்கிட்டு போறா போல சொப்னம். நடுங்கிட்டான், ஓடி வர்றான். காலமே 4 மணிக்கு போனேன் எங்காத்துக்கு. என்ன ஆச்சுன்னு, இப்படி ஆயிடுச்சுன்னு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னும் 30 வருஷம் இருப்பேன்னு. என்னடா ஆச்சுன்னு, சாஸ்திரம் சொல்றது விவகாரம் சொப்னத்துல ஒரு மாதிரி ஏற்பட்டா அதுக்கு வேற விதமான பலம். அப்படி சொப்ன சாஸ்திரம்ங்கிறது வேறு. கிருஷ்ண யஜுர்வேதத்துல 2ஆம் கண்டத்துல ஸ்வப்னாத்தியாயத்துல விசேஷமா இவைகள்லாம் சொல்லியிருக்கு. ஏதோ தானா சொல்றதெல்லாம் நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஒவ்வொரு சின்ன விஷயமும் சொல்லியிருக்க. அதனால இந்த நித்தியம்ங்கிற ஒரு பதார்த்தம் நம்ம பாக்குறோமே ஸ்வப்னத்துல பொருள்கள் எல்லாம், அங்கே பொருள் இருக்கான்னா கொஞ்சம் நீங்க ஸ்வப்னத்துல பார்த்த பொருள் நிஜமா அங்க இருக்கும், இருக்க முடியுமா? யானையை பாக்குறேன், காட்டுக்குள்ள யானை எப்படி வரும்? முடியாது. ஆனா பாத்துருக்கேன், எப்படி சார் மேல தூங்கிட்டு உங்க பெட்ரூம்ல யானை வந்தாப்புல, 4-5 யானை வந்தாப்புல சொப்னத்தை பார்த்தேன். அங்க பொருள் இருக்கா? இல்ல. பொருள் இல்லாம உமக்கு அத எப்படி அறிவு வந்தது இப்படிங்கிற சந்தேகம் எல்லா சாஸ்திரக்காரர்களும் சொல்லணும். மீமாம்ச வாசிச்சவனோ, வேதாந்த வாசிச்சவனோ, தர்க்கம் வாசிச்சவனோ இந்த கேள்விக்கு பதில். ஏன்னா சொப்னம் எல்லாருக்கும் வருது, இல்ல உங்களுக்கு மட்டுமா வருது? அவனுக்கு வருது. சார் சொப்னத்துல பொருள் இல்லாமல் அறிவு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, இதுக்கு பௌத்தன் பதில் சொன்னா, நம்ம அறிவுத்தானே பொருளாக மாறி இருக்கட்டும். அப்ப அங்க வேற ஒண்ணும் இல்ல, பொருளே இல்ல. ஆனா எப்படி பார்த்தேன், அறிவு ஒண்ணுதான் இருந்தது, நான் அறிவு இருக்கு, இந்த அறிவே பொருளாக மாறி உள்ளது அப்படின்னா சரி சரின்னு ஒத்துண்டேன். அவன் அதோட நிக்கப்படாதோ. சொப்னத்துல இருக்கிற பொருள் மட்டும் அறிவு பொருளாக மாறி இருக்குமே. ஆனால் உலகத்துல நாம் பார்க்கும் பொழுதும் என் அறிவே உலகமா மாறி இருக்குன்னு ஏன் ஒத்துக்கப்படாதுன்னு ஒரு ஸ்டெப் மேல போயிட்டான். இப்ப ஜாகிரதையில் நம்ம பார்க்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் அவாவாளுடைய அறிவுனால மாறி இருக்குன்னா, அப்புறம் நான் கேட்டேன், என் அறிவு தான் இந்த சேரா மாறி இருக்குன்னா உங்க அறிவும் ஏன் சேராவ மாறணும்? ஏன்னா 2 பேரும் ஒரு சேரா தானே பாக்குறோம்.
என் அறிவும் அறிவும் ஒரே மாதிரி ஆச்சு, ஒரு பொருளாகவே மாறி இருக்குவா அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல, பூர்வ சம்ஸ்காரத்துல மாறி இருக்கு. அந்த சேர முதல்ல யாரோ பார்த்தா அது அப்படித்தான் தோண்டிக்கொண்டே இருக்கும். இப்படி எல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சான். அப்ப அந்த அறிவு பர்மனன்ட் தானே நமக்கு? அதான் டவுட்டுங்கிறல. ஏன்னா எப்போ வாசிச்ச பொருள் எல்லாம் மறந்து போச்சு. காலேஜில வாசிச்சோம், என்ன கஷ்டப்பட்ட வாசிச்சோம். அடாடா, அந்த பாட்டனி வாசிக்கிறவாளும் ஜுவாஜி வாசிக்கிறவாளும் அவ அந்த ரிகார்டு எழுதுறதுக்குள்ள அவ பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா. நாங்கெல்லாம் கஷ்டமே படல. என்ன கணக்கு பியூர் மேத்தமெட்டிக்ஸ். நாங்க சொன்னா இன்னொருத்தருக்கு புரியாது. அப்படியெல்லாம் வாசிச்ச விவகாரம் முழுக்க ஒன்னும் ஒரு கவலையும் கிடையாது. சுலபமா பாஸ் பண்ணிட்டோம். அதனாலதான் பாஸ் பண்ணேங்கிறல. ஆனா அவ பாக்குறது பாருங்க, ரெக்கார்ட் நோட்டு எழுதுறதுக்குள்ள அவ படுற பாடு சிரமம். இப்படி பாட்டு அப்படி பார்த்து சரியா இல்லை, இப்படி சரியா இல்லைன்னு சொல்லி அப்படியெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டல. இப்ப ஒரு சாதாரணமா ஒரு புஷ்பத்துக்கு பொட்டானிக்கல் நேம் என்னன்னு கேட்டேன் பிரமாவை. நான் பார்த்து சொல்றேங்க, வேற ஒண்ணும் இல்ல. துளசிக்கு ஏதோ ஆர்டிகல் எழுதுறோம், துளசிக்கு பொட்டானிக்கல் நேம் என்னன்னு கேட்டேன். அது பார்த்து சொல்றேன் குருஜிங்க. என்னத்த பண்றது விவகாரம் முழுக்க. ஏன் சொல்ல வந்தேன்னு சில சந்தர்ப்பங்கள்ல அப்படி ஆயிடும். அதனால அறிவு சாஸ்வதம் இல்லை நமக்கு. ஆனா அவன் என்ன சொல்றான், அறிவானது ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்றான். அவனுக்கு க்ஷணிக விஞ்ஞானவாதி. பௌத்தர்ல யோகாச்சாரால், மாத்தியமிக்காள், சூன்யவாதிகள் அப்படின்னு 4 பேர் இருந்துட்டு இருக்க. அந்த லோகனா தேசநாதானாம் சத்வாருக வசாருகா அப்படின்னு பௌத்தருக்கு எண்ணிக்கை அறிவு வந்ததோ, போதித் தத்துவம் மரத்துக்கு அவளுக்கு அந்த ஞானம் வந்ததோ, அன்னில இருந்து அவர் பேசுறத நிறுத்திவிட்டார். நல்ல காரியம். அனாவசியமா பேசிட்டு இருக்கோம் பார்த்தல. பேசுவதனாலதான் சண்டை வருது, இன்னொருத்தருடைய மனசுக்கு துன்பம் வருது. ஆனா விவகாரம் என்ன, நிறுத்தி விட்டாராம் பேசுறத. நிறுத்தினா ஒவ்வொரு சிஷ்யனும் வந்தா இப்படித்தானே ஆமான்னு சொல்லல, பேசுறதை நிறுத்தி விட்டாரு. பேசுறதே நிறுத்தி விட்டார். அவர் பார்த்தாராம், நான் எப்ப கேட்டேனோ அதுக்கு பதில் சொல்லலையோ மௌனம் அங்கீகாரே அப்படி 4 மதஸ்தான் தனித்தனியாக யோகாச்சாரம், மாத்தியமிகன், விபாஷிகன், சௌத்ராந்திகன் அப்படின்னு 4 யோக பௌத்த சாஸ்திரங்கள். இந்த 4க்கும் காரணம் அவர் இப்படி வாய முழுண்டு இருந்ததுதான். இப்படின்னு விசேஷமாக தர்ம பதம், அதுக்கு தம்ம பதம்னு சொல்றான். அத பாலி பாஷையில தம்ம பதம்னு பேரு. இப்படி அந்த கிரந்தங்கள் இருக்கு. அப்படிப்பட்டதான விஞ்ஞானவாதம் இருக்க பத்தில அது தப்புன்னு சொல்றதுக்காக அம்பாள் நித்யான்னாலாம். இந்த நித்யான்னு சாஸ்வதமானது, க்ஷணிக விஞ்ஞானம் இல்லை. அது ஆத்மா இல்லை. ஆத்மா சாஸ்வதமாக காலத்தை கடந்தது, முக்காலத்துல உள்ளதுன்னு சொல்லாதீங்க. முக்காலத்துனா பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கேன். நேத்திக்கு பாஸ்ட், நாளைக்கு ஃபியூச்சர். ஆனா எங்க அம்பாள் எப்படி இல்லை, நேத்திக்கு நாளைக்கு இல்ல, இந்த உலகமெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால, என்னைக்கு சூரியனும் சந்திரனும் உண்டாகலையோ அதுக்கு முன்னாலேயும் அம்பாள் இருக்கா. பிரளய காலத்துல சூரியனும் சந்திரனும் போன பிறகு கான்செப்ட் ஆஃப் டைம்ங்கிறத இல்லாத சமயத்திலயும் அம்பாள் இருக்கலாம். தாத்தாட்சிணி விஜயத்தே தவமூர்த்தி ரேகா அப்படின்னு கல்யாண விருட்ச தவத்துல சொல்றது. அப்படிப்பட்டதான அம்பாளுடைய ஸ்வரூபம் நித்யா. ஆகையால் விஞ்ஞானவாத மதத்தை கண்டனம் பண்றதுக்காக இது சாஸ்திரம். இது லலிதா சாஸ்திரம்னு ஏதோ நாமாக்களுடைய பேரை சொல்லிட்டு மேல போயிட்டு இருக்கிறது இல்ல. இது ஒவ்வொரு சாஸ்திரம் பௌத்த மதத்தை இங்க கண்டனம் பண்ணிருக்கு. பிரம்மசூத்திரத்துல எப்படி ஒவ்வொரு மதத்தையும் தனித்தனியா கண்டனம் பண்ணி அனலைஸ் பண்ணி பாக்குறோமோ அப்படி இங்க சொல்லிருக்கு. க்ஷணிக விஞ்ஞானமேவ ஆத்மா இது ஔத்பாதிக பாக்கிய நிராசா. அதனால இந்த ஒரு நாமாவில விடலையாம் சாஸ்வதி, சாஸ்வத ஐஸ்வர்யா, சர்மதா சம்புமோகினின்னு சாஸ்வதின்னு ஒரு நாமா சொல்லிட்டு இருக்கோம். அங்கேயும் இதேதான் அர்த்தம். அது 951வது நாம, அங்கேயும் சாஸ்வதின்னு சொல்றோம். இப்ப என்ன, நித்யான்னு ஒரு நாமாவை சொல்லி சாஸ்வதின்னு ஒரு நாமா சொன்னதுனால ஒரு நாமாவானது க்ஷணிக விஞ்ஞானவாதத்தை கண்டனம் பண்றது, இன்னொரு நாமாவானது இன்னொரு விஞ்ஞானவாதத்தை சௌத்ராந்திகனை கண்டனம் பண்றது அப்படின்னு விசேஷமா சொல்ல போறோம். அப்படி அப்புறம் நித்யா காலத்ரயே அபாத்தியா தேன க்ஷணிக விஞ்ஞானமேவ ஆத்மா இது ஔத்பாதிக பாக்கிய நிராசா. இத உபனிஷத்துல எங்க சொல்லியிருக்கேன் சொல்லணுமே. அவிநாசீவாரேவாத்மா அனுசித்தி தர்மா. யாஜ்ஞவல்கர் கன்னியாசம் வாங்கிக்கணும் கிளம்பிட்டார்.
என்ன சுவாமின்னு ரொம்ப தொல்லையா இருக்கு வீட்டுல என்ன ஆத்துக்காரியோட தொல்லையா? இல்ல அவருக்கு ஏகாந்தே சுகமஸ்யதாம் பரதரே சேதமாதீயதாம் தியானம் பண்றதுக்கு சமயம் கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த தியானத்தினால ஒரு சுகம் வந்துருச்சுன்னா ஆத்ம தத்துவத்தை அறிந்து குருமுகமாக அறிந்து அதை உள்ளூர தொடங்கிட்டுன்னா அந்த ஒரு ஆனந்தத்துக்கு முன்னால எந்த ஆனந்தமும் ஈடாகாது. அது பிரம்மானந்தம். அப்படிப்பட்டதான ஒரு ஆனந்தத்தை சுவைத்து கொண்டே இருக்கணும்னு நினைச்சார் அவர். அவர் ஏகாந்தமா இருக்கணும்னு நினைச்சார். இருந்தா முடியலையே. ஜனகர் டெய்லி கூப்பிடுறார். கூப்பிட்டா காலமே 10 மணி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் பேசிட்டே இருக்கார். இது பேசி ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு ஒரு மனுஷனுக்கு அது திகட்டி போயிடுது. பேச வேண்டாம், நாம கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது மௌனமா இருந்து பார்ப்போம். நீங்க எந்த டைம் வச்சுருக்கீங்களோ அந்த டயத்துல செல்போன் அடிக்கும். அது வேற விவகாரம். ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். கொஞ்ச நேரம் மௌனமா இருப்போம். இந்த மௌனமா இருக்கிறதுனால நமக்கு அதிகமான சக்தி வருது, மனசாந்தி வருது. இது வேணுங்கிறதுக்காக சன்னியாசம் வாங்கிக்கணும்னு சொன்னார். சன்னியாசம் வாங்கும் பொழுது ஆசைக்காரிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். அவரே தர்மசாஸ்திரம் எழுதியிருக்கார். சொல்லிக் கொள்ளாம கோபம் வச்சுன்னு போகக்கூடாது. ஆவக்கா போடலன்னு சன்னியாசம் வாங்கி கூடாது. சன்னியாசம் வாங்கினா அது செல்லாது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வாங்கிங்க, அது செல்லாது. அப்ப சன்னியாசம் வாங்கிக்கிறது எப்படி? நியாயபூர்வகமா ஆத்துக்காரிட்டோட சொல்லி அவ ஓகே. ஏன்னா விவகாத்தோ தர்மேனா அர்த்தேனா காமேனா நாதிச்சராமின்னு பிரதிஜை பண்ணிட்டுத்தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. ஆகையால் அவங்க அவ பர்மிஷன் கேட்டு போகணும். கேட்கிற கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்றாளா, முதல்ல ஒரு கேள்வி கேட்டா, நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆச்சான்னு. சுவாமி இப்படி கேள்வி கேட்கிறேன்னு. ஆமா ஆச்சுன்னு. கல்யாண சந்தர்ப்பத்துல என்ன பிரதிஜை பண்ணினேன்னு கேட்டேன். எந்த சுகம் வந்தாலும் எது வந்தாலும் பாதி பங்கு போட்டுக்கிறேன்னு சொன்னீரோ இல்லையோன்னு. ஆமா ஒத்துட்ட, வேற வழின்னு. அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரியும்னு ஏமாத்த முடியாது. அப்ப என்ன கேட்கிறா, சரி இப்ப தாங்கள் போறீங்கள, எதற்காக போறேள் அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா எனக்கு ஒரு சுகம் வேணும், ஆத்ம சுகம் வேணும், அதுக்காக போறேன். அப்ப அந்த ஆத்ம சுகம் எனக்கு கொடுக்காம போறது நியாயமான்னு கேட்டேன். வேற வழியே இல்லையே. அப்ப என்னன்னா, சரி அந்த ஆத்ம சுகம் எப்படி வருமோ அது உனக்கு சொல்லிட்டு போறேம்மா. ஏசி ஆஸ்வா வாமா உட்கார், நிதித்தியாசஸ்வா நான் சொல்றத ஊனி கேட்டுக்கோ, நிதித்தியாசனம் பண்ணு அப்படிங்கிற. சரி, அப்ப நீங்க காசெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, இந்த காசுனால மோட்சம் வருமானு கேட்டேன். அமிர்தத்வஸ்து நாசாஸ்தி வித்தேனேதி. எவ்வளவு காசு தெரியுமே நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. ஆயிரக்கணக்கான பசுமாட்டுகளை பல முறை கொடுத்திருக்காரு அவர். வெறும் பசுமாடு மட்டும் இல்ல, ஒவ்வொரு பசுமாட்டு கொம்புலையும் 10 பழம் தங்கத்தை வச்சு அவ்வளவு காசு கொடுத்திருக்காரு. ஆனாலும் அத்தனையும் வச்சுட்டு வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போல. நமக்கும் ஏதோ வைராக்கியம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். பேரளவுல வைராக்கியமே தவிர ஏதாவது ஒரு 4 கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கு 10 மணி நேரம் தேடுறான் சார். இருக்கா இல்லையே நம்ம தான் பாத்துக்கணும். வைராக்கியம் இன்னொருத்தர சொல்லி லாபம் இல்ல. அவர் சொல்ல வேண்டாம். நமக்கு பொருள்கள்ல எவ்வளவு ஆசை இருக்கு, அது போற மனசு கவலைப்படுறதுன்னு நம்ம தான் பாத்துக்கணும். ஆகையால் அப்ப என்ன சொன்னாலாம் இப்படின்னு அமிர்தத்துவத்து நாசாஸ்தி வித்தேன, படத்தினால அமிர்தத்துவத்துக்கு மோட்சத்துக்கு வழி இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப என்ன எதேவ பகவான் வேத ததேவமே புரூகி, தாங்கள் எதை தெரிந்து கொண்டிருக்கீங்களோ அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன இது பாருங்க, ஆத்மனிவா கலு அரே திருஷ்டே ஸ்ருதே மதே விஜாதே இதம் சர்வம் விதிதம் பவதி நவாரே பத்யு காமாய பதி பிரியம் பவதி ஆத்மன காமாய பதி பிரியோ பவதி அப்படின்னு ஆரம்பிச்சு, மனுஷனுக்கு உலகத்துல சந்தோஷம் உள்ளதான் ஆத்மாவனாலத்தான் கிடைக்கும், வேற எதனாலையும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி, சித்தி காலத்திலையும் உற்பத்தி காலத்திலையும் அந்த ஆத்மாவில இருந்தா எல்லாம் வருது. ராத்திரி நீங்க தூங்குறேன், காலம் கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாமே வெளியில வருது. வெளியில எதனால வந்திருக்கு, எங்க இருந்து வந்திருக்கு, உள்ள இருக்கிற ஆத்மாவில இருந்து வெளியில வந்திருக்கு. மறுபடியும் ராத்திரி தூங்குற காலத்துல இவைகள்லாம் உள்ள ஆத்மாவில போய் சேர்றது. அத்தியாகிதஸ்ய தூமாகா வினிஷ்டரந்தி. நெருப்பு தடல வீசினோமையானால் அந்த தணல்ல இருந்து பொறிகள்லாம் எப்படி வெளியில கிளம்புகிறதோ அதே போல தூங்கி எழுந்ததுமே கண்ணு காது மூக்க நாக்கு உள்ள இருந்து வெளியில வருது. இப்படி ஸ்திதி காலத்திலையும் பிரளய காலத்திலையும் எல்லாத்தையும் சொல்லி
எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அந்த ஆத்மா இருக்கேம்மா விஞ்ஞான கனம் வாரேயமாத்வா, அறிவு கட்டி ஒரு நாளும் அழியாதது அந்த அறிவு அப்படின்னு சொன்னாரா. சொன்ன பிறகு கொஞ்ச நேரம் ஆன பிறகு சொன்னார், அது இந்த சரீரம் கீழே விழுந்ததுமே ந பிரேத்திய சம்ஞாஸ்தி, சரீரம் கீழே விழுந்து ஓர் அறிவு இல்லைன்ட்ட. இந்த மாதிரி கேர்ஃபுல்லா கவனிச்சுட்டு இருக்க. முதலே சொல்லுங்க, ஸ்திரீனாம் அசிட்சித படுத்துவம், ஸ்திரீகளிடத்துல பேசுறப்ப கரெக்டா இருக்கணும். நீங்க தானே 10 வருஷத்துக்கு முன்னால இப்படி பேச்சு நேழ்வா, உங்களுக்கு எல்லாம் மறந்து போயிருக்கும். படிக்காத காலத்திலேயே ஸ்திரீகள் அப்படின்னா, இப்ப படிக்கிறப்பவே எம்ஏ சர்டிபிகேட்டோட பிறக்கிற ஸ்திரீகள், பெண் குழந்தைகள்லாம். புருஷால் தான் ரொம்ப எதுவும் படிக்க பேட்டோட பிறக்கிறான் இவன், என்ன பண்றது அப்படின்னா லோக்கத்துல இருக்க. அப்படி பாருங்க, அந்த அம்மா திருப்பி கேட்டாளா, இதற்கு முன்னாலத்தானே விஞ்ஞான கரம் வாரே மாத்மா, அழியாதது அறிவு கட்டின்னு சொன்னேல, இப்ப நப்ரேத்திய சந்நியாஸ்தி மரணானந்தரம் அறிவில்லைன்னு பேசினேல, அறிவு கட்டியாக அழியாத அறிவா இருக்குமையானால் ஏன் மரணானந்தரம் அறிவில்லைன்னு திருப்பி கேட்டான். பார்த்தாரு, அலம் வாரே இடம் விஞ்ஞானாயா, நான் சொன்னது போருன்ட்டாரு. கரெக்டா சொல்லணுமா வேண்டாமா? அலம்பாரே இனம் விஞ்ஞான போர் நான் சொன்னது கேட்டு யோஜனை பண்ணி கொண்டார். அப்ப சொல்ற, அது யோஜனை பண்ணா புரியாது, நீங்க தான் சொல்லணும். அவிநாசிவாரேயம் ஆத்மா அனுச்சித்தி தர்மா, அப்பா இந்த ஆத்மாவானது ஒரு நாளும் அழியாதப்பா, அது நித்தியம் அனுச்சித்தி தர்மா, அதுக்கு உச்சேதம் இல்ல. ஆனா மரணானந்தரம் ஏன் போறது தெரியல அறிவுன்னார். மரணானந்தரம் அறிந்து கொள்வதற்கு வேண்டியதான மனது இங்க இல்ல. நாம் மனது வழியாக அறிகிறோம், ஆகையால் மனது இல்லை, புலன்கள் இல்லை. ஆனா ஆத்மா எங்கும் இருக்கு. மரணானந்தரம் ஆத்மா இங்கேத்தான் இருக்கு, எங்கேயும் போகல. ஆத்மா சர்வ வியாபகம். ஆகாசம் எங்கேயாவது விட்டு போயிடுமா? ஸ்பேஸ் எங்கேயாவது போயிடுமா? குடம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஸ்பேஸ்ல தான் குடம் பிறந்திருக்கு. நான் குடத்தை பண்ணி அதுக்குள்ள இடவெளிய விடல, ஞாபகம் சொல்லுவார். அதே போல ஆத்மா எப்பொழுதும் இருக்கு. அந்த ஆத்மா அம்பாளுடைய ஸ்வரூபமா இருக்கும் பொழுது அவளுக்கு நித்தியான்னு பேர். அவிநாசீவா அரே அயமாத்மா இது ஸ்ருதே திதி நித்யா கால நித்யா மந்திர ரூபாவா. திதி நித்யா மந்திர ரூபாவா, இந்த திதி நித்யா மந்திரம் தான் இப்ப நான் சொன்னேன். நித்யா நித்யான்னு சுக்லபட்ச தசமி, கிருஷ்ணபட்ச ஷஷ்டி. நித்தியக்களை எப்படி பூஜை பண்ணணும்? சுக்லபட்சத்துல காமேஸ்வரியாதி சித்ராந்தம், கிருஷ்ணபட்சத்துல சித்ரா நித்தியில இருந்து ஆரம்பிச்சு காமேஸ்வரி நித்திய பரியந்தம். சுக்லபட்ச தசமி அன்னைக்கு நாம இந்த திதி நித்யா நித்தியை பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதே போலயே கிருஷ்ணபட்ச ஷஷ்டி அன்னைக்கும் இந்த நித்தியை பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இந்த நித்தியை பூஜை பண்ணினா என்ன லாபம் அப்படின்னா, நித்தியமான சாஸ்வதமான அம்பாளுடைய அருள் கிடைக்குமா. அதான் இது விசேஷம். எப்படின்னா, யாரு பூஜை பண்றாளோ, யாரு உபாசனம் பண்றாளோ அவளுக்கு மட்டும் இல்ல, அவள இருந்து ஆரம்பிச்சு 3 தலைமுறை வரைக்கும் அவள் க்ஷேமமா இருப்பா. லலிதா சஹஸ்ரநாமத்தை நீங்க கேட்கற, அது நீங்க சௌக்கியமா இருக்க, உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குழந்தை, உங்க குழந்தைக்கு குழந்தை, அந்த குழந்தைக்கு குழந்தை வரைக்கும் சௌக்கியமா இருப்பேன். அதுக்கப்புறம் அவாதான் பாத்துக்கணும்னு. ஏன்னா சோமயாகம் பண்ணினா அதனுடைய ஸ்வரூபம் 3 தலைமுறை. 3ஆவது தலைமுறையில அவ யாகம் பண்ணலைன்னா போயிடுது, மறுபடியும் பட்டணம். இப்படின்னு ஒரு ரூல் வச்சுட்டு இருக்கா. அதுதான் இங்கேயும் அப்ளை. அதாவது இங்க இருந்து அங்க வந்து, ஏன்னா தந்திரம் நித்தியமோ இல்லையோ அப்படி. அதனால திதி நித்யா கால நித்யா மந்திர ரூபாவா. சரி, இதுக்கப்புறம் இந்த நித்யாங்கிற ஒரு நித்யா ஒரு நாம எடுத்து, நிராகாரா நிராகுலா. நிராகாரா உருவமற்றவள். சதுர்புஜே சந்திரகலாவதம்சே அருணாம் கருணாதரங்கிதாட்சின்னு நாங்க தினந்தோறும் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அம்பாளை தியானம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் கிளாஸுக்கு முன்னால சிந்தூராரண விக்கிரகம்னு சொல்றீங்களே, ஒரு உருவமும் இல்லைங்கிறீரே, முன்னு பிறடா பேசுறேன்னு. இல்ல, நிஜமாக உருவம் இல்லை, தனக்கென்றதான ஒரு உருவம் இல்லை. எந்த உருவத்தை தாங்கள் நினைத்தாலும் அவ்வுருவத்தில் வரக்கூடியவள். தனக்கென்று நிஜமான ஒரு உருவம் இல்லை. காத்துக்கு உருவம் உண்டோ? இல்ல. ஆனா பெலூன்ல பூனை மாதிரி, டியூப்லைட் மாதிரி, ஆப்பிள் மாதிரி பெலூன் போடுறான். அதுக்குள்ள காத்து தானே இருக்கு. காத்துக்கு தனித்ததாக உருவம் இல்லாத போனாலும் எந்த உருவத்தை போட்டா அந்த உருவம் வரதா இல்லையா? ஜலம் இருக்கு, அந்த தீர்த்தத்தை கமலர்ல விட்டாலோ, தட்டுல விட்டாலோ, பேசின்ல விட்டாலோ அது அந்த உருவத்தை எடுத்துக்கிறதா இல்லையா? இதெல்லாம் தெரியுது, சாசனா மட்டும் புரியல. தனக்கென்ற உருவம் இல்லாத போனாலும்
எந்த உபாதி எப்பொருள் இருக்கோ அப்பொருளுடன் சேரும் பொழுது அந்த உருவத்தை எடுத்துக் கொள்ளலாம். ஆகையால் ஒரு உருவமே பலவாக ஆகும். ஏகச்சந்திர சத்விதீயவது அப்படின்னு ஆச்சாரியால் பிரம்மசூத்திர பாஷ்யத்துல. உபனிஷத்து என்ன சொல்ற தெரியுமா? யதாக்கியம் ஜோதிராத்மா விவஸ்வான் அபோ பின்னா பௌதைகோ நுகச்சன். சூரியன் ஒருவர் தான் 1000 ஜலபாத்திரத்துல 1000 சூரியன் காணப்படுறாரோ இல்லையோ, அதே போலயே மேல இருக்கிற சூரியன் அசையல, ஜலபாத்திரத்துல ஜலம் அசைஞ்சால் அதுக்குள்ள இருக்கிற சூரிய பிரதிபிம்பம் அது அசைகிறது. அதே போலயே பரமாத்மா ஒரே வடிவம் தான். அந்த பரமாத்மா வாயு ரூபமா இருக்கும் பொழுது எங்கேயுமே அலையிற மாதரிஸ்வா மாதரிஸ்வயதி. இந்த ப்ராப்ளம் டிராபிக் ஜாம் இல்லாம அப்படியே ஓடுறவர் அவருக்கு மாதரிஸ்வாரு காத்துக்கு. இப்படி பழைய நாள்லயே வேதத்துல சொல்லி இருக்குன்னு நம்ம பாக்குறது. அக்னி எந்த பொருள் இருந்தாலும் அந்த பொருள் உருவத்தை எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் எரிப்பார். இப்படிப்பட்டதான ஸ்வரூபம் இருக்கிறதுனால அம்பாளுடைய ஸ்வரூபம் சைத்தன்ய வடிவம், சுத்த பிரம்ம வடிவம். ஆகையால் அம்பாள் நிராகாரா. ஞானம் வருவதற்காக வந்த நாமாக்கள் இப்ப நான் சொல்லக்கூடியதான 8 நாமாக்கள் முன்ன சொன்னேனோ இல்லையோ, அந்த நிரஞ்சன நிராதாரா நிரஞ்சனான்னு ஆரம்பிச்சு 8 நாமாக்கள் வேதாந்தைக்க பிரதிபாத்தியமான நாமாக்கள். ஆகையால் நிராதாரமாக இங்க எப்படி இருக்கா? நிராகாரா, ஒரு ஆகாரம் இல்லை. இது எதற்காக சொன்ன இந்த நாம அம்பாள் ஏன் தெரிஞ்சிருக்க? பௌத்தாள்ல 4 மதம் இருக்கும் இல்லையா, அந்த சௌத்ராந்திக மதத்துல என்ன சொல்லிருக்கார்? நாலெட்ஜ் ஹஸ் அ ஷேப் அப்படின்ட்டான். அறிவுக்கு உருவம் உண்டு அப்படின்ட்டான். அந்த உருவத்தோட கூடினதான அறிவு பொருளாக காணப்படுகிறதுன்னு அவன் சொன்னான். அது இல்லப்பா, அறிவுக்கு உருவம் இல்ல. அர்த்தேனை விசேஷோகி நிராகாரதையாதியாம். உங்க மனசு ஒரு மாதிரி தான் இருக்க, அது அந்த பொருளுக்கு தக்கவாறு மனசு மாறுகிறது. பொருளுக்கு இருக்கிற ஒரு ஆகாரம் மனசுல அறிவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லணுமா? இப்ப தெர்மாமீட்டர் பார்த்திருக்கேன், அல்லது பிளட் பிரஷர் மிஷின் பார்த்திருக்கேன். இந்த டாக்டர் பார்த்துக்கிறது உங்க ஆத்துல இருக்கிறது இல்ல, அது எலக்ட்ரானிக்னா அதை விட்டுனா அங்க உள்ள இருந்து இருக்கக்கூடியது அந்த பொருள் மேல அப்படியே போறதோ இல்லையோ, போய் ஒரு இடத்துல நிக்கிறது, மறுபடியும் விட்டா கீழே வந்துடுறது. அதே மாதிரிதான் உங்க மனசும் கண் வழியாக பொருள் இருக்கிற வரைக்கும் போறதாம், மறுபடியும் அந்த பொருள் வந்து இங்க வந்துடுறதாம். சோ இது மனசனுடைய சேஷ்டையே தவிர மனசுக்குள்ள ஆத்மாவுல சேஷ்டை இல்லை. மனசுல பிரதிபிம்பித்ததான ஆத்மாவனுடைய உருவம் இல்லை, ஆத்மாவுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக இந்த நாம நிராகாரம் இருக்கு. இது என்ன? சாகார பௌத்த மத நிராகரணார்த்தம். நமக்கு ஆத்ம தத்துவம் எப்படி இருக்கு, அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு நமக்கு புரியணும். அதுக்காக சொல்ற சாகார விஞ்ஞானவாதி மாத்தியமிக நிராச. அவனுக்கு மாத்தியமிகன்னு பேர். இந்த மாத்தியமிகன்னு 4 வகையில பௌத்தால ஒருத்தர். அவளுடைய கொள்கை தப்பு. ஏன்? ஆகாரஸ்ய சகுண ரூபஸ்ய, இந்த ஆகாரம்ங்கிறது சகுணமான ஒரு ரூபம். கல்பிதத்வாத் நிராகாரா, எந்த உருவத்திலையும் அம்பாள் வருவா. நீங்க தியானம் பண்ணி இப்படித்தான் வரணும்னு நிர்பந்தம் இல்லை. நீங்க நிஜமாக மனசை விட்டு அம்பாளை தியானம் பண்ணலையானால் ஏதோ ஒரு உருவத்துல உங்களுக்கு தோணுவா, நிச்சயமா காட்சி கொடுப்பா. நமக்கு அதுல அறியறதுக்கு சக்தி இல்லையே தவிர நிச்சயமா நீங்க பார்க்கலாம், இந்த கண்களோடைய அம்பாளை பார்க்கலாம். அதான் பாகவதத்துல சதுர்த்தம் விஷ்ணு பாகவதே தவைன தேவாசுர மத்திய திரியங் நஸ்திரீ நகண்டோ நபுமன்ன விதந்து நாயம் குண கர்மன சன்ன சாசன் நிஷேதசேஷோ ஜெயதாதசேஷா நவைன தேவா தவைன தேவாசுர மத்திய திரியங். சஹா அந்த பரமாத்மா தேவாள் அசுராள் மனுஷியாள் பசுபட்சாதிகள் இவைகள்லயும் இருக்கார். ஆனா இவைகளுக்கு அப்பாற்பட்டவர். நஸ்திரீ நகண்டோ நபுமன்ன ஜந்து, பெண்ணுன்னு சொல்ல முடியாது, ஆணுன்னு சொல்ல முடியாது, அல்லது புமான்னு சொல்ல முடியாது, ஜந்துன்னு சொல்ல முடியாது. நாயம் குண கர்மன சன்ன சாசன், குணமாகவும் அவர் இல்ல. கருப்பாகவோ வெளுப்பாரோ நீளமாகவோ குட்டையாகவோ இந்த குணமும் அவர் இல்ல. ந கர்ம, நடக்கிறவர் போறவர் வரவர் இவைகள்லாம் அவர் இடத்துல இல்ல. இந்த செயல் ஒண்ணுமே அவர் இடத்துல இல்ல. எப்படி இருக்கார்? நிஷேத சேஷா ஜெயதா தசேஷா நிஷேத சேஷா. இது இல்ல இது இல்ல இது இல்ல என்ற உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் கண்டனம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன மிஞ்சி இருக்கோ அது உலகத்துல இருக்கிறதால இல்ல இது இல்ல இது இல்லைன்னு எதை சொல்வது? எதை வெளியில இருக்கோ அதெல்லாம் இதுன்னு சொன்னா இதுன்னு அர்த்தம். வெளியில
இந்த இது என்று சொல்லக்கூடியதான உலகத்தில் இருக்கிற பொருள்களை எல்லாவற்றையும் இது இது என்பதை தள்ளிவிட்டேனால் கடைசியில இன்னொரு பொருள் எஞ்சி நிற்கிறது அது உள்ள இருக்கிற ஆத்மா. இதை நீங்க என்னைக்கு இதுன்னு சொல்ல மாட்டேன். கோபம் வந்தாலும் இந்த கட்டைன்னு சரீரத்தை சொல்வேளே தவிர ஆத்மாவை இதுன்னு என்னைக்காவது சொல்றல, அந்த ஆத்மா தான் பிரம்மம். நிஷேதசேஷோ ஜெயதாதசேஷா, நேத்தி நேத்தின்னு எல்லாவற்றையும் நீக்கின பிறகு எது மெஞ்சி நிக்கிறதோ ததேகோபசிஷ்ட கேவலோகம், அப்படிப்பட்டதான பரம மங்களமான ஒரு ஸ்வரூபம் அதான் அம்பாளுடைய ஸ்வரூபம். இத சொல்றதுக்காகத்தான் நிராகாரா அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நிராகுலா, நம்ம மனசுல இருக்கக்கூடியதான கலக்கத்தை நீக்கிறவள் அம்பாள். எப்படிப்பட்டவள்? மனசு இருக்கிற கலக்கத்தை நீக்கணும். கலக்கமானது எப்படி வருது? இவையெல்லாம் விசேஷமாக இருக்கு. எத்தனை விதமான கலக்கங்கள் இருக்கு, அந்த கலக்கங்கள் ஏன் வந்தது, அத போறதுக்கு வழி என்ன, இத்தனையும் சொல்றார். மேல இத அடுத்த புதன்கிழமை அற்புதமா பார்ப்போம். ஹரி ஓம்.